பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்முடைய செய்தியின் தலைப்பு ராஜமேன்மை. எஸ்தர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இந்த இடத்துல முருகதாய் எஸ்தரை பார்த்து சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த ராஜமேன்மை எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக இந்த ஆசீர்வாதம் தந்திருக்கு அப்படின்னா, எல்லா ஜனங்களும் மீட்கப்படியாக உனக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த ராஜமேன்மையை ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 14வது வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ராஜமேன்மை கிடைத்தால் அதை எப்படி அவன் பயன்படுத்தணும், ராஜ மேன்மைகளை எப்படி பயன்படுத்தணும். இன்றைக்கி நம்ம சில வேளைகளில் நினைப்போம், நம்ம வாழ்க்கை ஒரு விதமான என்ன இல்லை, ஒரு பிளஸ்ஸிங்கே இல்லை, ஒரு ஆசீர்வாதம் மற்ற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் எஸ்தரை குறித்து முருகதாய் சொல்கிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து என்ன பண்ணும், எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பனாரும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்போ ஒரு ராஜமேன்மை ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எதற்காக கொடுத்துருக்கு அப்படின்னா, அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பு, யூதருக்கு ரட்சிப்பு கிடைக்கும்படி என்ன பண்ணியிருக்கான், அதை கொடுத்துருக்கு. அதனால தான் நீ என்ன பண்ணுற, அந்த ராஜமேன்மை உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ என்ன பண்ணு, அவர்களுக்கான காரியங்களில் ஆயத்தப்படு, அவர்கள் ரட்சிப்பு உண்டாகும்படி உன்னை என்ன பண்ணிக்க, ஆயத்தப்படுத்திக்க. இன்றைக்கி நம்மளை பார்த்தோம் அப்படி தான் சொல்கிறாரு. சில வேளைகளில் நம்ம மனசு தோணும், நம்ம லைஃப்பில் ஏன் வாழ்கிறோம், இல்லை ஒரு நன்மையே என்ன பண்ணலை, நடக்கலை, கிடைக்கலை அப்படின்னு தோணும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே என்ன சொல்கிற ஒரு பிரயோஜனமாக இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு ராஜமேன்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி இயேசுடைய பிள்ளைகள்ங்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பாவுடைய பிள்ளைகள்ங்கிறதுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது. எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கிறோமே தவிர மாற்றம் என்ன பண்ணலை, கிடைக்கல அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் வசனம் சொல்லுது அப்படி அல்ல, நமக்கு ஒரு பெரிய மேன்மை வைத்திருக்கிறார். அந்த ராஜ மேன்மை, அதாவது யூதருக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல நம்மை கொண்டும் சிலருக்கு நன்மையான காரியத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. சரி, அது எப்படி இருக்கும், அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேன்மையை கொண்டு வர்றதுக்கு இல்லை, யூதருடைய ரட்சிப்புக்கு எஸ்தர் அந்த ராஜாத்தி செய்த சில காரியங்களை பார்க்க போகிறோம். எஸ்தர் ராஜாத்தி யூதருடைய ரட்சிப்புக்காக எடுத்த முயற்சி. இங்கே மறுபடியும் 16வது வசனத்தில் எஸ்தர் ராஜாத்தி அவங்க சொல்கிறாங்க, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் என்ன பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் என்ன பண்ணுறேன், சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். இப்போ அவங்க கவனிச்சிடுங்க, இந்த வார்த்தையின்படி எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்கிறான்னா, நானும் என்ன பண்ணுறேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ராஜாவுடைய சட்டத்தை என்ன பண்ண போகிறேன், மீற போகிறேன். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய மேன்மையான ஆசீர்வாதம் ஒரு ஜெபத்தில் இருக்குது. இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த மேன்மைக்குள்ளே கடந்து போக போகிறோம். இப்போ உபவாசம் பண்ணி நம்மளும் தான் ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுகளில் ஜெபம் பண்ணுறோம், தனிப்பட்ட ரீதியாக ஜெபம் பண்ணுறோம். சில நெருக்க வரும் பொழுதே உபவாசம் பண்ணி எப்படியாவது என்ன பண்ணிடணும், மீட்கப்பட்டுறணும். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே பண்ண உபவாசத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அப்படின்னா 3 நாள் தண்ணியும் குடிக்க மாட்டோம், 3 நாள் என்ன பண்ண மாட்டோம், சாப்பாடு எடுக்க மாட்டோம், 3 நாளும் கேப் விடாமல் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறா சொல்கிறா. ஓகே, இந்த ஜெபம் ரொம்ப வித்தியாசமானது, உண்மையிலே நல்ல விளக்கரையுமானது. சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு மாற்றம் இல்லை, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற முயற்சிகள், நிறைய வேலைகளில் வாயில் தான் முயற்சி இருக்க தவிர நடக்கையில் என்ன இல்லை. அதாவது இப்போ என்ன சொல்கிறது, இன்றைக்கி எப்படியாவது நைட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், மனசில் என்ன பண்ணுறோம், அறிக்கையிடுறோம். அப்புறம் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் சரீரம் டயர்டாக இருந்தோன்னே அதே மனசு சொல்கிறோம், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிடணும், ஜெபம் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், திட்டம் மனசுலேயே போட்டு மனசுலேயே முடிச்சிடுறோமே தவிர செயலில் என்ன பண்ணலை, காட்டலை. அதாவது திட்டத்தை
நம்மளுடைய மனம்தான் சொல்லுது இன்னைக்கு எப்படியாவது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடணும். அதை வாயில் சொல்லாமல் மனசுலேயே அறிக்கைட்டுட்டு அது மனசுலேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதே மனசு சொல்லுது இப்போ முடியாது, இப்போ டயர்டாக இருக்கிறோம், என்ன பண்ண வேண்டாம். அப்போ எப்படி ஆசீர்வாதம்? இப்போ நல்லா கவனிங்க. 2 நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு, இன்றைக்கி எப்படியாவது மீன் குழம்பு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனசில் திட்டம் போடுறோம். சொல்கிறோம் மீன் வாங்கிட்டு வாங்க, ஓகே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை டயர்டாக இருக்குது ஃப்ரிட்ஜில் போட்டு 2 நாள் கழித்து வைப்போம், அன்னைக்கே வச்சிடுறோம். அன்னைக்கே என்ன பண்ணுறோம், அதை சாப்பிட்றக்கு. அப்போ மனசில் திட்டம் போடுறோம், முயற்சி எடுக்கிறோம், கிரையம் செலுத்துகிறோம், செஞ்சு முடிக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் அது மனசில் போடுற திட்டத்தோடு முடியதை தவிர என்ன பண்ணலை, அதை கிரியைகளில் நடப்பிக்கவே. இப்போ இப்படி பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை முழுவதும் யோசிச்சு பாருங்கள். ஒரு 1000 நாள் இப்படி மனசில் நினச்சிருப்போம், நாளைக்கு ஜெபம் பண்ணணும், நாளைக்கு ஜெபம் பண்ணணும், நைட்டு ஜெபம் பண்ணணும். 1000 நாள் என்னதான் நடந்துச்சு? தோல்வி. அப்போ 2 காரியம் இருக்கணும். ஒன்று, நம்மளை யாராவது தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கணும். நம்மளை யாராவது என்ன பண்ணணும்? எப்படி டியூஷன் ஏன் அனுப்புகிறோம் அப்படின்னா, வீட்டில் என்ன பண்ண பிள்ளைகள் படிக்காது, இந்தா இப்போ புக் எடுத்துடுறேன், படிக்கவே செய்யாது. இப்போ படிக்க புக்கெல்லாம் எடுத்துட்டா கூட, நேற்றுக்கு ஒரு பிள்ளை சொல்லிச்சு, நான் புக்கை எடுத்தாலே என்ன பண்ணிடுறேன், தூங்கிடுறேன். படிக்க புக் எடுத்தாலே என்ன பண்ணிடுறேன், தூங்கிடுறேன். அதனால் எனக்காக என்ன பண்ணுங்க, இப்போது டியூஷனுக்கு போயாச்சு. இப்போ அங்கே கட்டாயம் என்ன பண்ணணும்? நான் ஒரு டியூஷன் சென்டரில் பார்த்தேன், ஒரு அக்கா அந்த பிள்ளையை கவனிக்கிறாங்க. உன் புக்கை கொண்டு வா, இது என்னைக்கு படித்த, இது நேற்றுக்கு தானே படித்தேன், ஆமாம் நேற்றுக்கு இதுலேருந்து தானே எழுதுனேன், ஆமாம் அப்போ புதுசாக எழுது இதே. அப்போ ஒரு ஆள் சொல்கிறக்கு இருக்கும் பொழுது என்ன உண்டாகுது, அந்த புக்கை வச்சுட்டு மறுபடியும் என்ன படிக்கணுமோ. இப்போ நம்மளை யாராவது ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் இப்படி சொல்ல இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கை பிரேக்கே இல்லாமல் அழகாக போகும். சர்ச்சுக்கு போனால் மட்டும் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? முழங்கால் படியிடுங்க, வலது கரத்தை உயர்த்துங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட அப்படி யாருமே சொல்லல. அதனால என்ன இருக்கும் தெரியுமா, இன்றைக்கி எப்படியாவது ஜெபம் பண்ணிடணும். அங்கே போனோடனே ஒரு ஃபோன் வரும், மறுபடியும் அந்த ஃபோனை பேசுவோம், மறுபடியும் பார்ப்போம் இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷம் கருத்தாக ஜெபம் பண்ணிடணும். மறுபடியும் வர்றோம், மறுபடியும் வந்த உடனே என்ன வருது, திடீர்னு ஏதோ ஒரு மெசேஜ் சவுண்டு கேட்க, இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் வர்றாங்க, 10 நிமிஷம் போச்சு. அப்போது நம்மளை ஜெப வாழ்க்கையில் அப்போ நம்ம எப்போதுமே என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆவியானவரே என் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்க என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க. இப்போ எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கிற பாருங்க 14. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் வேறொரு இடத்துலேருந்து என்ன பண்ணும், வரும். அப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண விட்டால் வேற யாரையாவது கர்த்தர் எழுப்பி என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கோ வியாதியில் இருக்கிறவங்களுக்கோ நம்ம ஜெபம் பண்ணாட்டா வேற யாரையோ ஒரு ஆளை தட்டி எழுப்பி என்ன பண்ணுவார். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒரு ஆள் நல்லா ஜெபம் பண்ணுறாரு ஒரு கூட்டத்துலேயே எதுலையோ, அப்போ நினைக்கிறோம் நம்ம அப்படி ஜெபம் பண்ணலையே. காரணம் நம்மக்கிட்ட தான் முதல்ல ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ ஜெபம் பண்ணு, எழுந்துரு. நம்ம கீழ்ப்படியாத பட்சம் அந்த லெட்டர் வேற ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுது, பாஸ் ஆகுது. புரியுது உங்களுக்கு? அப்போது ஒவ்வொரு நேரமும் இதை குறித்து ரொம்ப கரிசனை இருக்கணும். இதை குறித்து ஒரு பக்தி, அதாவது பக்திக்குரிய பயம் இருக்கணும். பக்திக்குரிய பயம் மனிதர்களை குறித்தோ ஒரு ஆட்களை குறித்தோ நம்ம வீட்டில் இருக்கிற நபரை குறித்து இருக்கிற பயம் போல் தேவன் கொடுத்த பக்தி பயம் இருக்கணும். அந்த தேவனை குறித்து இருக்கிற பக்தி பயம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட இதை எதிர்பார்ப்பார், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும், இப்படி ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த பக்தி பயம் வரும்பொழுது தான் எங்கள் எஸ்தர் ராஜாத்தி அவன் அப்படி ஒரு மிரட்டலான ஒரு எச்சரிக்கை கொடுத்த உடனே சொல்கிறேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறேன், நான் சட்டத்தை மீறுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய சரீரத்தில் சின்ன ஒரு சோர்வு வரும் பொழுது கூட ஜெபத்தை கைவிட்டுரும். இங்கே மரணத்துக்கு நேராக சொல்கிறான், ஒருவேளை எனக்கு அழிவே வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், இதை ஜெபம் பண்ணி இந்த காரியத்தில் கட்டாயம் என்ன பண்ணுவேன், மாற்றத்தை கொடுப்பேன். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், மங்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்தர் ராஜாத்திட்ட இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா,
இந்த காரியத்தில் துரிதப்படுறான், அதாவது ஆயத்தப்படுறான். அப்போ நம்மளுடைய செயல்பாட்டில் கவனித்து பாருங்கள், நிறைய காரியங்களில் இன்னும் ஒரு சோர்வு இருக்குது, இன்னும் ஒரு மந்தம் இருக்குது. அதான் சொன்னேன், நம்மளை ஜெப வாழ்க்கையில் ரன் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை. ஜெப வாழ்க்கையில் நம்மளை துரிதப்படுத்த என்ன இல்லை. அப்போது ஜெப வாழ்க்கையில் துரிதப்படுற வாழ்க்கையில் ஒன்று இது துரிதப்படுத்தணும். ரெண்டாவது, ஜெப வாழ்க்கையில் எப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். இங்கே எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு காரியத்தை கொடுத்த உடனே அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு இன்னும் துரிதப்படணும். நம்மளை குறித்திருக்கிற ஒரு நோக்கம் என்ன, ஜெப வாழ்க்கையில் நம்மளை குறித்திருக்கிற ஒரு நோக்கம் என்ன. எடுத்துக்கொள்ளுங்க 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். இங்கே நமக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிரதான ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்கள். அப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு நல்ல காரியங்களை சொல்கிற அளவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நாம் கற்றுக்கொண்டிருக்கணும். நமக்கு பைபிள் வசனம் தெரியும், ஆலோசனை கொடுக்கறக்குண்டான வசனம் தெரியாது. ஆலோசனை கொடுக்குறப்போ ஒழுங்கு இல்லாதவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. அப்போ எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ண ஜெபம் எதுக்கு அப்படின்னா, அங்கே ஒரு ஆபத்து வருது, ஆபத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை குறித்தும் சில காரியங்கள்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, என்ன, ஒழுங்கு இல்லாதவனுக்கு என்ன பண்ணுங்க. அப்போ நம்ம கொடுக்குற ஒரு செய்தியாக இருக்கட்டும், நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசும் பொழுதாக இருக்கட்டும், புத்தி சொல்கிற வார்த்தை பேசணும். இப்போ நம்ம என்ன பேசணும் தெரியுமா, ஒரு ஆளை பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீ, இன்னைக்கு என்ன சாப்பாடு, இப்படி விசாரிப்போம். சரி, ஒரு ஃப்ரிச்சுவல் ரீதியாக இருந்தால் எப்படி விசாரிக்கலாம், ஒரு ஃப்ரிச்சுவல் ரீதியாக இருந்தால். இப்போ இயேசு ஒரு வீட்டுக்கு போயிருந்தால் எப்படி விசாரித்தார், எப்படி பழகுனார், அதை நீங்கள் அப்படி கவனிக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆள் வீட்டுக்கு போனால் எப்படி தான் பேசுவோம், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, அன்னைக்கு தலைவலி அடிக்கடி வருதுன்னு சொன்னீங்களா, இப்படி. இயேசு ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது எப்படியெல்லாம் விசாரிக்கிறாரு, இயேசு எப்படி ஒரு காரியத்தை செய்கிறாரு. பேதுருடைய மாமி வீட்டுக்கு போனார், பைபிளில் படிச்சிருக்கோம் இல்லையா, பேதுருடைய மாமி வீட்டுக்கு போனார், ஜுரத்தில் இருந்து அந்த அம்மாவை விடுதலை ஆக்கினார். அப்போ இயேசு ஒரு இடத்துக்குள்ளே போனால் அற்புதம் செய்கிறத்தக்கதாக அவருடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. ஒன்று. இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு, அங்கே போனோன்னே அக்கா தங்கச்சி 2 பேர். இப்போ அந்த இடத்துல போனோடனே ஒரு ஆள் வந்து ஸ்பீடாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, ஆண்டவருக்குரிய உணவு காரியம். இன்னொருத்தங்க நல்ல பங்கை என்ன பண்ணா தெரிந்து கொண்டால், என்னது, கர்த்தருடைய பாதத்தில் இருந்து. அப்போ என்ன பேசியிருப்பார், வசனம் பேசியிருப்பார், ஆலோசனை கொடுத்துருப்பார். சில டவுட் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என் கூட என் கூட இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க, எங்கள் 3வது தெரு வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ண, ஆலோசனை கேட்டிருப்பாங்களே. அப்போ இதை சார்ந்தானே பேசியிருப்பார். இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம என்னைக்காவது யார் வீட்டுக்கு போனால் இப்படி பேசுகிறோமா? இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் போகிறோம், 4 வீட்டை பேதுங்கிறோம், அவங்கள்ட்ட பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பிள்ளைலாம் எப்படி இருக்குது, இப்போ ஜெபம்லாம் எப்படி பண்ணுறீங்க, என்னைக்கு அதை அப்படி விசாரிப்போமா? யார்கிட்டையும் அப்படி விசாரிக்கவே மாட்டோம். தொழிலை குறித்து விசாரிப்போம், பிஸ்னஸை குறித்து விசாரிப்போம், இன்னும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய படிப்பை விசாரிப்போம். இதெல்லாம் விசாரிக்கிற நம்ம ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அங்கே வசனம் சொல்லுது, ஒழுங்கில்லாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. அப்போ தான் அவங்க தெரியும், இப்போம்மா ஜெபம் கொஞ்சம் குறவு தான், அப்படியா, ஐயோ ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் என்ன பண்ணுங்க, முயற்சி எடுங்க, சர்ச்சுக்கு போங்க, இல்லைன்னா மத்தியானம் எப்போ வேலை முடியுதோ சர்ச்சில் போய் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்கள், எப்படியெல்லாம் இதுன்னு இருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். கணவனும் மனைவியுமா சேர்ந்து சில கல்யாண வீட்டுக்கு போவீங்க இல்லையா, என்னைக்காவது வாரத்தில் 2 நாள் கணவனும் மனைவியுமா சேர்ந்து சர்ச்சு இல்லாத நேரங்களில் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? வாரத்தில் ஒரு 2 நாள் சர்ச்சில் போய், அதாவது இது கிடையாது, கூட்டம் கிடையாது, சும்மா போய் இந்த காரியத்துக்காக தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் சேர்ந்து சர்ச்சில் போய் என்ன பண்ணுவோம், அப்படி போயிருக்கீங்களா? சும்மா போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ போயிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பொருள் வாங்க சேர்ந்து போவோம், பொருள் வாங்க சேர்ந்து போவோம்.
இது இது எதை குறிக்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம மற்றவர்களுக்கு ஒழுங்கு சொல்லணும், ஒரு புத்தி சொல்லணும்னா நம்மகிட்டையும் சில வித்தியாசமான ஜப லைஃப் இருக்கணும். சரி, இதில் என்ன மாற்றம் வரும்? 2 பேரும் இந்த இடத்துல போகும்பொழுதே கொஞ்சம் காரியத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டு, இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடில் இருக்கீங்க, இல்லை ஒன்றாவே இருந்து ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் கையில் ஒரு 5 ஜெப குறிப்பு, இவங்க கையில் ஒரு 5 ஜெப குறிப்பு, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவரை இந்த காலத்தை ஆசீர்வதிங்க. இப்படி ஒரு 1 மணி நேரம் சர்ச்சிலேருந்து ஜெபம் பண்ணால் தேவன் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் தெரியுமா? என்ன கேட்டாலும் அது உடனே கிடச்சிடும். என் பிள்ளைகள் 2 பேரும் சேர்ந்து சபை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படி ஒரு காரியத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் ஆசீர்வாத தடையே இருக்காது. ஏன்னா 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அந்த 2 பேரும் ஒரே சரீரமாக இருந்தால் ஆண்டவருடைய ஒரு பெரிய பைபிள் கற்பனையை அப்படியே கை கொள்றீங்கன்னு அர்த்தம். கணவன் மனைவி ஒரே சரீரம், அவங்களுடைய எண்ணங்கள் ஒரே போல் இருக்கணும். இப்போ அப்படி அந்த எண்ணங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை உண்டு யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது அப்படி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? கடந்த நாட்களில் ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை, இனி குழந்தை பிறக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு என்னென்ன மாதிரிலாம் இருந்தால் இப்படி மட்டும்தான் இந்த மெடிசன் மூலமாக இப்படி தான் என்ன பண்ணலாம், சில முறைகள் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம், மற்றபடி வாய்ப்பே உங்கள் மனைவிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். அதான் அவர் சொல்கிறாரு. அதனால் என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் அழுது கொண்டு இருக்கிறேன். என் மனைவி எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், எங்கள் வீட்டில் சமாதானமே போயிடுச்சு. அப்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில ஆலோசனை கொடுத்தேன். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறோமா? இங்கே சொல்லியிருக்க ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு. அப்போது நம்மக்கிட்ட புதிதான ஒரு ஆவிக்குரிய சில செயல்பாடுகள் கிரியை செய்யும் பொழுது தடையே இருக்காது. சில போராட்டங்கள் இருக்காது, சில நெருக்கங்கள் இருக்காது. நெருக்கங்கள் உங்களை மேற்கொள்ளவே என்ன பண்ணாது, செய்யாது. அப்போது ஒரு குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். 1. அடுத்தது அந்த இடத்துல போட்டிருக்கு, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்கள். 2வது, திடனற்றவர்களை என்ன பண்ணுங்க, தேற்றுங்கள். திடனற்றவர்கள், நம்பிக்கையை இழந்தவர்கள். சில வியாதியில் என்னால் இப்போ வீட்டு வேலை கூட செய்ய முடியல, சில சூழ்நிலையில் மன ரீதியாக கஷ்டப்பட்டு கவலையில் இருக்கிறவங்க. இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம கூட அப்படி தான் இருக்கிறோம், கவலையாக இருக்கிறோம், சில துக்கத்தில் இருக்கிறோம், சில பாரத்தில் இருக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கை ராஜாச்சி சொல்கிற, உனக்கு ராஜ மேன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார், நமக்கும் ஒரு ராஜ மேன்மையை தந்திருக்கிறார். நிறைய வேற ஆற்றும்படி, தேற்றும்படி, பலப்படுத்தும்படி ஒரு ராஜ மேன்மையை வைத்திருக்கிறார். நம்ம அந்த ராஜ மேன்மை என்ன பண்ணலை, பயன்படுத்தலை. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, திடனற்றவர்களை தேற்றுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க. ஒரு செடி அடிக்கிற வெயிலில் வாடி போயிருக்கு, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றும் பொழுது அது கொஞ்சம் பலன் அடையும். ஒருத்தர் சாப்பிடவே இல்லை, அவருக்கு ஆகாரம் சாப்பிடும் பொழுது மீண்டும் என்ன உண்டாகும், ஒரு ஹெல்த் உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும். அப்போ இதே போல தான் திடனற்றவர்களை தேற்றுங்கள்ங்கிறது எதில் தேற்றப்படுவாங்க, தேவ வார்த்தையில் தேற்றப்படுவாங்க. நீங்கள் கொடுக்குற அப்போது முதல்ல நமக்கு நம்பிக்கையில் வளர்ச்சி அடைந்த பழக்கம் இருக்கணும், விசுவாசத்தில் பூரணப்பட்டிருக்கணும். அப்போ விசுவாசத்தில் பூரணம் எப்படி வரும், விசுவாசத்தில் பூரணம் எப்படி செயல்படும்? இயேசு எவருடைய, லூக்கா 8வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, எவருடைய மகளை பார்த்து மகள் இறந்து போயிட்டான்னு எவர்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறார், போதகர் என்ன பண்ணாத, வருத்தப்படுத்தாத, உன் மகன் என்ன பண்ணிட்டா, இறந்து போயிட்டா. இயேசு பின்னால் திரும்பி சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாயிரும், உன் மகள் என்ன பண்ணுவா, ரட்சிக்கப்படுவா. அப்போ இயேசுக்குள்ள என்ன இருந்திருக்கு, எப்படினாலும் அவளை நான் என்ன பண்ணிடுவேன், குணமாக்கிடுவேன், எழுப்பிடுவேன். இப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம சூழ்நிலையை மட்டும்தான் பார்ப்போமே தவிர விசுவாசத்தில். அப்போ திடனற்றவர்களை தேற்றணும் அப்படின்னா நம்ம விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கணும். அப்போ விசுவாசத்தில் பலன்னா என்னது, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வீட்டில் சில ரோல் மாடலாக இருந்து ஜெபம் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். அடுத்தது விசுவாசம். இந்த விசுவாசத்தில் கணவன் மனைவி 2 பேரும் தங்களை ஆராய்ந்து பார்க்கணும், யார் விசுவாசத்தில் பலன் உள்ளவங்களா இருக்கிறா, யாருக்குள்ள அடிக்கடி அவிசுவாசம் வெளிப்படுது, யாருக்குள்ள துக்க வார்த்தை வெளிப்படுது, இனி அவ்வளவுதானோ, இனி இப்படி தான் நடக்குமோ, இனி இந்த பண தேவைகள் சந்திக்கப்படுறது இல்லையோ, இனி இந்த பிஸ்னஸ், இதில் 2 பேர்கிட்ட யாருக்கிட்ட வருது, யாருக்கிட்ட அவிசுவாசம் வெளிப்படுது. அப்போ அந்த அவிசுவாசம் வெளிப்படுது அப்படின்னா நம்மகிட்ட
திடன் இல்லை, நம்மகிட்ட என்ன இல்லை, திடன் இல்லை, ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போது நம்ம எப்படி இருக்கணுமோ திடனற்றவர்களை தேற்றணும். அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வளரணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது இணைந்தோ தனித்தோ இல்லை 10 நிமிடம் ஜோம்ணும் விசுவாசத்துக்காக. விசுவாசத்தை தாங்க, இன்னும் விசுவாசத்தை நடக்கையில் செயல்படுத்த எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இந்த விசுவாசங்கிற ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. எப்படி நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், அப்படி விசுவாசம் தான் ஒரு மனிதனை என்ன பண்ணும், அந்த கிறிஸ்துவில் திடமனதை நிற்க வைக்கும். ஆண்டவர் தந்துடுவார். இன்னைக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவை இருக்குது, ஆண்டவர் தந்துடுவார். ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், தந்துடுவார். அப்போது அந்த விசுவாச பலன் நமக்குள்ளே ஏன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நமக்குள்ளே என்ன இருக்குது. அப்போ விசுவாசத்தில் பலப்படும் பொழுது தான் நம்ம திடனற்றவர்களை என்ன பண்ணுவோம், தாங்குவோம். திடனற்றவர்களை நீங்கள் தாங்கிட்டீங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க, அவங்கள பலப்படுத்தி இப்போ நான் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டாலே நீங்கள் ராஜ மேன்மை அடைகிறீங்க. ராஜாவுடைய பிள்ளைங்க, இவர் இயேசுடைய பிள்ளை. அதனால தான் இவர் சொல்கிற காரியங்களை கவனித்து பாருங்கள், இவர் பேசுகிற காரியங்களை கவனித்து பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கி. அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் திடனற்றவர்களை தேற்றும்படி நமக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணணும், இருக்கணும். அடுத்தது சொல்லியிருக்கு, பலவீனத்தை என்ன பண்ணுங்க, தாங்குங்கள். எல்லாரிடத்துல என்ன பண்ணுங்க, சாந்தமாக இருங்க. பலவீனரை தாங்குங்கள் அப்படின்னா நல்லா கவனிங்க. பலவீனம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வெறும் வியாதி உள்ள வாழ்க்கை மட்டும் பலகீனம் அல்ல. ஒரு மனிதன் ஜெப வாழ்க்கையில் விழுந்து கிடந்தால் அது பலகீனம்தான். ஜெப வாழ்க்கையில் விழுந்து கிடந்தால் அது என்னது தான், பலகீனம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில ஆளுக்கு பாவத்தை ஜெயிக்க முடியாது, பாவத்துக்குள்ளே கட்டப்பட்டிருப்பாங்க, அது ஒரு என்னது, பலகீனம் தான். அப்போ நம்மளை கவனித்து பார்க்கணும், நம்ம இந்த பலகீனத்தில் எப்படி இருக்கிறோம். நம்ம ஒரு வேளை பாவத்துக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை ஜெப வாழ்க்கையில் முடங்கி போய் கிடக்கிறோமா, இது ஒரு பலகீனம். அப்போ இந்த பலகீனத்தை எப்படி ஜெயிக்கிறது, அங்கே சொல்லுது பலகீனரை என்ன பண்ணுங்க, தாங்குங்க. எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறா, நான் என் தாதிமாரும் என்ன பண்ணும், ஜெபம் பண்ணும். அப்போ அடிக்கடி என்ன பல கலக்கங்கள் இருக்குன்னா, அவங்க ஜெபத்தில் பலவான். ஜெபத்தில் எப்படி 3 நாளும் உபவாசம் பண்ணி இரவும் பகலும் தூங்காமல் 72 மணி நேரம் அவங்களுக்கு வேலையை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணும். இந்த இதில் அவங்க கரெக்டாக இருக்க முடிஞ்சிட்டு அப்படின்னா அவங்க ஜெபத்தில் கொளுத்தி விட்டால் எப்படி தான் இருப்பாங்க, ஃபயராக. அப்போ நம்மளை கவனித்து பார்க்கணும், இந்த ஜெப வாழ்க்கையில் நம்ம ஃபயராக இருக்கிறோமா, நமக்கு ஒரு ராஜமேன்மை விரும்புகிறோம், நல்ல ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். அப்போ ஜெப வாழ்க்கையில் நாம் அநேகரை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். பலகீனர் என்ன பண்ணுங்க, தாங்குங்க. அப்போ நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, மற்றவங்களுக்காக திறப்பில் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு பலவானாக வச்சுருப்பார். நம்ம வாய்க்கிலேருந்து அவிசுவாசம் போகாது. நம்ம முன்னால் ஒரு ஆள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுதே அவங்களுக்குள்ள ஜெபம் பண்ணுங்கிற ஒரு எண்ணமே வந்துடும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ கவனித்து பாருங்கள், நமக்கு ஒரு ராஜ மேன்மையை பெற்றுக்கொள்ள, ராஜ மேன்மையில் நிலை நிற்க நமக்குள்ளே இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. அப்போ கவனித்து பாருங்கள், இயேசு ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது எப்படி தான் பேசியிருப்பார், ஆவிக்குரிய காரியங்களை என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். ஆவிக்குரிய வழிநடத்துதல் தான் என்ன பண்ணியிருப்பார். இப்போ நம்ம 4 பேர்கிட்ட போனால் எப்படி பேசுகிறோம், மற்ற எல்லா கதையும் பேசுவோம். உங்கள் பெரியம்மா எப்படி இருக்கவ, பெரியப்பா எப்படி இருக்கவ, ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க, இது நலம் விசாரிக்கிறது நலமானது தான். பட் ஆவிக்குரிய ஒரு நலம் விசாரிப்பு இருக்குதா, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் காணாமல்லாம் பாட்டு படிக்கிறீங்களா, ஆராதனையில் பாட்டு பிடிச்சி உங்கள் ஜெபத்தில் இப்படியெல்லாம் பழகிட்டீங்களா, இப்படியெல்லாம் யாரையா விசாரிச்சிருக்கோமா, புரியுதா உங்களுக்கு. ஒரு ஆள் தனியாக ஜெபம் பண்ணுற அந்த ஜெபத்தில் நீங்கள் தனியாக தேவனை ஆராதிப்பீங்களா, இப்படியெல்லாம் யாரையா கேட்டிருக்கிறோமா. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஏசு அப்படியெல்லாம் எங்கெல்லாம் கேட்டிருக்கிறாரு பாருங்க. ஏசு ஒருத்தனை சொல்கிறாரு, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுதே ஒன்று என்ன பண்ணேன், கவனிச்சிட்டேன், நீ உத்தம. அவன் சொல்கிறான், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் எப்படி பார்த்தேங்கிறாரு, நீ கபடற்றவன், நீ உன் உள்ள அவ்வளோ அழகானது. அவன்கிட்ட நல்ல காரியத்தை என்ன பண்ணுறாரு, மேன்மை பாராட்டுறாரு. இன்னும் பாருங்க, சகி அந்த இடத்துல வந்துருப்பார். சகிவே வா, உன் வீட்டுக்கு என்ன பண்ணுறேன் வர்றேன், அந்த ஸ்பிரிச்சுவல் வார்த்தை. இப்போ அவன் சொல்கிறான், நான் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு உன் வீட்டுக்கு என்ன ரட்சிப்பு வந்துட்டு. அவருடைய வார்த்தை எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவலான நலம் விசாரிப்பு.
இன்னும் பைபிளில் சில இடங்கள்ல இருக்கும், இயேசு ஒரு ஆளை பார்த்த உடனே, அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு சீசர்களுக்கு, எல்லா சீசர்கள் நடுவில் அவர் வெளிப்படுவார். அப்போ என்ன சொல்லுதுமா, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு என்ன பண்ணட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல பேசுவார். நம்மளை யாராவது பார்த்த உடனே இன்னைக்கு ப்ரைஸ் லார்டுன்னு சொல்லுவோம், அது யாரை ஜோமன்ற ரீதியில் ப்ரைஸ் லாடுமா. யாரையாவது பார்த்த உடனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறோமான்னு கேட்டிருக்கிறோமா? அப்படி கேட்டாலே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அவங்க யாராக இருக்கட்டும், இயேசு அறியாதவங்களா கூட இருக்கட்டும், அவங்கள பார்த்த உடனே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தை எப்போதுமே என்ன தான் போயிட்டுருக்கும், நல்லது நல்லது நல்லது. அப்போது கவனித்து பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் ரீதியாக எஸ்ஸர் ராஜாத்தி அந்த இடத்துல முருகதாய் சொல்கிறேன், உனக்கு ஒரு ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜனங்களை ரெட்ஷிப்பில் நடத்தும்படி. அப்போது அநேக ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணும்படியாக நமக்கும் ஒரு ராஜமேன்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறார் ராஜமேன்மை. இந்த ராஜமேன்மை என்ன ரீசனுக்கு தந்திருக்காருன்னா, திடனற்றவர்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கு இல்லாதவர்கள், ஒழுங்குன்னா என்னது, ஒரு மனிதன் கரெக்டாக நடக்கிற வாழ்க்கை ஒழுங்கு. அப்போ இந்த ஒழுங்குங்கிறது என்னது, பைபிள் படி ஒழுங்கு இல்லாதவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும், ரோல் மாடல். அப்போ எப்போவுமே வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, ஆலயத்தில் போய் இணைந்து. எனக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு சாட்சி, நிறைய கடனா, அவங்க ஒரு சர்ச்சு, இந்த நீங்கள் போனீங்கன்னா தெரியும், சன் பாலிடெக்னிக் முன்னால் குரங்கனியா, அதில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் உண்டு, அந்த மலை மேலே, அந்த பாலிடெக்னிக் போகிறதுக்கு முன்னால் இந்த பக்கம் மலை மேலே, அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் கணவன் மனைவி, அவங்களுக்கு நிறைய கடனா, லட்சக்கணக்கில். அங்கே 2 பேரும் போய் என்ன பண்ணுவாங்களாம், அந்த சர்ச்சை அந்த மக்கள் பழக்கம் பொழுது சாவி வாங்கி திறந்து அங்கேருந்து என்ன பண்ணுவார், ஜோம் பண்ணுவார், ஆண்டவரே எங்களுக்கு அங்கே அவங்க மன்றாடுவாங்க. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளுடைய தேவைகளுக்காக அப்படியெல்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கோமா, அந்த ஜெபம் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணும், அந்த ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணும், அந்த ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோமா? ஏசு இன்னைக்கு அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு, ஒரு ராஜமேன்மை. யூதருக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ராஜமேன்மையை தந்திருக்கிறார். நீ அதை என்ன பண்ணு, பயன்படுத்திக்க. இன்னைக்கு நம்மளையும் நம்ம வாழ்க்கையிலையும் எழும்பும்படியாக, நம்மளையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு ஆயத்தம் வைத்திருக்கிறார். நம்ம இந்த வேலையில் என்ன பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம், நமக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாம்.